ஓகேன்பா. இதெல்லாம் சத்ததே கணான்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை ப்ரோ, இன்றைக்கி கொஞ்சம் தூரம் 5 கிழப்பையும் ரொட்டாட்டர் ஓட்ட போகணும். அதனால் வெய்ய அடிக்குதுன்னு சொல்லிட்டு சுஜித் 5 பேர்லேயே 5 கிழப்பு ஓட்ட போகலாம் அப்படின்ட்டான். இன்றைக்கி 5 கிழப்பு எப்படி இறங்குன்னு பாருங்கள். 4 வீல் டிரைவ் தான் பார்த்துருப்பீங்க இந்த சீசனுக்கு. நான் டே 4 வீல் டிரைவ் எடுத்துகிட்டு போகலாமா? இன்னைக்கு ஓட்டிவிட்டு பட்டையை மாற்றி விட்டுறலாம். பரவாயில்ல, பட்டை அவ்வளோதான் கிட்ட நெருங்கிருச்சு. எது இது ஓட்டு இன்னைக்கு நாளைக்கு ஓட்டுற காட்டுக்கு மாற்றிக்கலாம். 10,000 ஓட்டு பட்டை அன்னைக்கு தானே நம்ம 2 பேரும் போய் எடுத்தாந்தோம். உனக்கு தெரியாதா கோகுல? நீ தான் கம்முன்றேன்டா. நான் தான் கோகுலை கேட்டுக்கிட்டு வரல. ஓ, அது அங்கே காஞ்ச கடை இருந்துக்குது, புதுப்பட்டை மாட்டிக்குது, இறங்கலாம் ரொம்ப போயிடும். அதனால் நாளைக்கு ஓட்டுற காட்டுக்கு புது கட்டை போட்டுக்கலாம். நாளைக்கு அங்கே பிச்சைமலை 10,000 ஓட்டணும். அது நாங்கள் பார்த்துக்குறோம். இன்னொரு வயசு கேளுக்குதுல்ல. நாளைக்கு ஆளுக்கு ஒரு 2 மணி நேரத்து வேலைக்குது. 2 மணி நேரம் வராது. 10,000 ஒரு வயல் மேலே வெங்கட்ராம்டா ஒரு வேலை ஒரு வயல். சந்தோஷம், நீ வண்டி ஒரு தொடச்சி விட. மேலே பாரெல்லாம் இலையாக இருக்குது. தொடச்சி விட. அந்த பக்கம் 3 கட்டின வரலாம். இப்படி இடுப்பை கொண்டு போய் உள்ளே விட்டு தட்டினா தான் தட்டின மாதிரி இருக்குமா? போதும் அதுக்கு அது அங்கே அடிக்காதரா. எல்லாம் கச்சா முச்சான்னு காயமாக இருக்கும். எல்லாம் வேப்ப மரம் ஏன்டா தலை கூட்டுது சந்தோஷ்? வேப்ப மரம் தலை கூட்டுதுன்னு அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்? என்ன காரணம்? ஓ, சீசன் டைமா? சீசன் தான். சீசனுக்கு அப்படி தான் இருக்கும். முடிஞ்சுதா? எட்ராச்சுண்டு ஒரு 1000 ரூபாய்க்கு அடி. அதுக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு அடிச்சுக்கலாம். கையில் அவ்வளோதானே காசு. ஒரு அடமானத்தில் வச்சுட்டு வந்துடுறேன் புல்லுக்கு. என்ன ஒரு 6 மாதம் பங்கில் இருந்து கழிச்சு விட்டு வந்துரு. இந்த வண்டி ஒரு தொடச்சி விடு. போலாம். எல்லாம் புழுதி. கடவுளை, நான் அந்த இடத்துல எப்படா வேகமா போறது? என்னடா டே நீங்க பண்றது? 2 நாளாக நான் வச்சு மேய்க்கிறதுக்கு படாது பாடு மறந்துடும். என்ன காலில் இப்படிதா என்ன வேர்க்குதா? இதா கோவலுக்குலாம் இப்படி வராது. உங்கள் காலில் பாரு. அப்புறம் யார் அதிக காடு ஓட்டினது? நீ தானா? ஒரு நாள் தான் வரணும். ரேடியோ முடிஞ்ச வரணுங்க. எல்லாம் ஒரு பொறுப்பு தானே. ஆசைப்படுறாங்கடா, போட்டு போகிறாங்கடா. நமக்கெல்லாம் அந்த ஆசையே கிடையாது. நீ வேணா கூட பண்ணலாம். நமக்கெல்லாம் அந்த ட்ரீட்மெண்ட்டே கிடையாது.
மேலே போய் பிடிங்க. அப்படியே போய் வாங்க மேலே ஏறிங்க. நீ விடு. இதெல்லாம் தொட்டாலே இருந்தாலும் ஓட்டணும்.
டோரை வச்சுட்டு ஓட்டி வச்சா வேலை முடிஞ்சுது. இதே வேலை தாண்டா உனக்கு. நம்ம சப்ஸ்கிரைபர் வேறு நினைப்பாங்க, என்ன வர்றானுங்க 2 வண்டி விட்டு ஆட்டுறானுங்க போகிறானுங்க. அது தேவையே இல்லை. இந்த ஆள் எவ்வளோ 10 நிமிஷமா? ஒரு 10 நிமிஷம். சரி ஆசைப்பட்டுட்டாப்புல. அதைத்தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். அதெல்லாம் வர்றாது வாங்குற போது நம்ம என்ன பண்ணுறது? இதில் போயிருக்கிறான் பாரு, இதில் பூண்டு போய் பைப் விட்டு தூள் கலப்பிடாது. ஸ்லோ 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 ஸ்லோ, கண்ணுப்படாத இருக்கு. ஒரு கால் ஓட்டி போட்டுக்கிறாங்கடா. அது பைப் வந்துருக்குது. ஏண்ணா ஏன் நான் இங்கே வேணா இந்த வண்டி விட்றதுக்கு வந்துட்டேன். இந்த அக்கா காட்டில் இங்கேயும் நான் எல்லாம் காட்டில் இருக்கிறேன். அங்கே என்ன வேலை? அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? போயிட்டு வாங்க வச்சுக்கலாம். தோப்பில் விட்டுட்டு திருப்பி என்ன கந்தசாமி ஓட்டிட்டு வரங்காட்டி வந்துடுவீங்க. ஓகே நண்பா. என்னடா அங்கே 2 வண்டி விட்டுக்கிட்டு ஓட்டினானேன்னு பார்த்தீங்களா? அதுங்காட்டி அந்த காட்டுக்காரர் கம்மங்க மாட்டேங்கிறாரு. ஓரம்பாரம் ஓலவே இல்லை. வருஷம் 5 கிளப்பி ரொட்டேட்டர்லேயே சோளை வச்சு இறுகி போச்சுக்கு மாதிரி. அதனால் ஒரு ஐட்டம் வந்து இதில் ஓட்டலாம், 5 கிளப்பில் ஒவ்வொரு சால் ஓட்டலான்னாப்புல. அது என்னடான்னா விட்டா இதெல்லாம் புல்லு குட்டாங்க வருது. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 4 வீல் டிரைவ் ஓடினதுக்கு நம்ம 515 ஓடுறதுக்கு என்ன வித்தியாசம்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. வண்டி 515 எப்படி இறங்குது, 4 வீல் டிரைவ் எப்படி இறங்குது அப்படின்னு பாருங்கள். 4 வீல் டிரைவும் ஒன்றும் பர்ஃபார்மன்ஸ் குறை சொல்ல முடியாது நண்பா. 515 எனக்கெல்லாம் ஃபஸ்ட்டில் இந்த வண்டி தான் பாவம் கடவுளாக இருந்து காப்பாற்றிச்சு. இன்றைக்கி தான் வந்து அந்த வண்டி. என்ன இது கொஞ்சம் டிங்குன்னு குதிச்சு ஓடும். 4 வீல் டிரைவ் அந்த பிரச்சனை வராது. கொஞ்சம் ஆர்வஸ் விட்டு மெதுக்கி அடிச்சுட்டாங்க. கொஞ்சம் அந்தான போனால் தான் நல்லாயிருக்கும். ஆர்வஸ்ட் ஓட்டுன காலில் உங்கள் சைடெலாம் எப்படி ஓட்டுவீங்க? தேடை கட்டி ஓட்டுவீங்களா, அப்படியே ஓட்டுவீங்களா என்னன்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. இதுக்கு தான் சுண்டை 2 வீல் டிரைவே 4 வீல் டிரைவ் எடுத்துகிட்டு போகலான்டான்னு. நான் வெய்ய அடிக்குது, நான் அதெல்லாம் எடுத்துகிட்டு வர மாட்டேன். வேணா இது வேணால் எடுத்துகிட்டு வரேன். எதுக்கு? நான் சத்தங்கூறு வீடியோ எடுத்துகிட்டு இருந்து போவேன். அதுக்கப்புறமேட்டு பாட்டு கேட்கலாம்ல, அதில் பாட்டு கேட்க முடியாதுல்ல. எல்லாம் ஒரு தொழில் காரணம்தான், வேறு என்ன நினைப்பீங்க? ஆனால் போகிறதெல்லாம் போகுது பாரு. நம்மள இன்ஜின் இந்த கண்டிஷன் இருக்கும்போது இந்த போர்டு போடுது. இன்னும் இன்ஜின் நல்லா இருந்தால் இன்னும் எவ்வளோ பிக்கப் இருக்கும் இல்லை நினச்சி பாருங்க. இந்த தூக்கி ஓட்டுறாருப்பா. அப்படியே சிவுகனை எந்திரிக்குது. நான் தான் சொன்னல, கேட்டியா நீங்க? இப்போ என்னங்கிறான் ப்ரோ சுஜித், 4 வீல் டிரைவ் எடுத்து வந்துருக்கலாம் அப்படின்னா. நான் தான் சொன்னேன், 4 வீல் டிரைவ் எடுத்துகிட்டு போகலான்டா சுண்டு, அக்கடான்னு ஓட்டிட்டு வந்துடலான்டா அப்படின்னு. சுண்டு இருந்துக்கிட்டு இல்லைல்ல மாமா நான் 2 வீல் டிரைவ்லேயே பார்த்துக்கிறேன் அப்படின்னா. இப்போ என்னடான்னா 4 வீல் டிரைவாக இருந்தால் நல்லா இருக்குங்கிறோம். என்ன வண்டி இப்படி அலசாது ப்ரோ, அவ்வளோதான் மேட்ரு. 2 வீல் டிரைவாக இருந்தால் அலசம்,
4 வீல் டிரைவ் அப்படியே அமைதியாக பூச்சாட்டம் போகும். அதுக்கு இதுக்கு தான் வித்தியாசம். அஞ்சு கலப்பை பர்ஃபார்மன்ஸ் பைசான் பையில் வேணும் ப்ரோன்னு கேட்டிங்கல்ல, பார்த்துக்காங்க ப்ரோ. இது வந்து நாங்கள் வந்து டிராப்ஸில் பொசிஷன் லெவரை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். டெப்த் லெவரில் தான் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிட்டுக்கிறோம். இதே நீங்கள் சொன்ன மாதிரி பொசிஷன் லெவரில் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டினோம்னா இவ்வளோ டைட்டு காட்ட லெவர் தூக்கும் போது வண்டி இன்னும் ஓவராக எந்திரிக்கும். அதனால தான் இந்த லெவரில் ஓட்டுறான்னு வச்சுக்காங்களேன். 2 வீல் டிரைவாக இருந்தால் இப்போ ரொம்ப ஆழமாக போகுதா? இல்லை 2 வீல் டிரைவாக இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை வராது. 4 வீல் டிரைவில் 4 வீல் இழக்கிறதுனால கப்புன்னு போயிடணும்பா காலம். டேய் இந்த ஓவராக இல்லை சுண்டு இங்கெல்லாம் கிளாரிட்டி இது போதாதா ப்ரோ? இந்த கலப்பு இந்த வண்டியில் வந்து 585 வர டெப்த் இதில் வருமானு கேட்குறீங்களே, இதுக்கு மேலே 585 மட்டும் என்ன ப்ரோ டெப்த் வருது? எனக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுனா இது வந்து வண்டி அலசம். அதாவது ஒரு வீல் விட்டு நெண்டி ஓடும். இதே வந்து 585 அப்படி இல்லை. ஏன்னா அது 4 வீல் இருக்குதுல்ல, அதனால் இந்தளவுக்கு வண்டி நெளிக்காது. ஒரே மாதிரி சீராக ஓடும். அதுக்கு இதுக்கு இதுதான் ப்ரோ வித்தியாசம். ஓகேவா? 585க்கும் இதுக்கு இப்படி தான் வித்தியாசம். என் மனசில் அப்படி தான் தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் ஒரு சில நண்பர்கள் என்ன சொல்கிறீங்க, ப்ரோ நீங்கள் 2 வண்டி ஒரே காட்டில் விட்டுட்டு ஓட்டுறீங்கல்ல, அது எப்படி ப்ரோ டைம் கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறீங்க. 2 வண்டிக்குமே டைம் போட்டுக்குவோம் ப்ரோ. 2 வண்டியும் டைம் போட்டு ஓட்டி முடிச்சுட்டு வெளியே வரமா 2 டைமையும் கூட்டி ஒரே காட்டில் அவர் ஓனர்கிட்ட சொல்லிட்டு வந்துடும். இப்படி தான் வந்து சொல்லணும். அப்படி சொன்னால் தான் செட் ஆகும். நான் பாட்டில் குத்து மதிப்பாக போட்டு 2 வண்டியும் ஒரே டைம் சொல்ல முடியாது. 2 வண்டியும் தனித்தனி டைம் போட்டு எவ்வளோ நேரம் ஓடிதோ 2 வண்டியும் கூப்பிட்டு சொல்லிடுவோம். 1 மணி நேரம் ஓடுறது 2 6 மணி நேரம் ஓடிச்சுன்னா 2 வண்டியும் சேர்த்து 1 மணி நேரம்னு சொல்லிட்டு வந்துடுவோம். அவ்வளோதான் வித்தியாசம் வச்சுக்காங்களா. நெல்லங்காட்டில் ஓட்டினா டயர் அவுட்டு தெரியுமா? இந்த அடித்து பேக்கிறதுல 4 வீல் டிரைவாக இருந்தால் டயர் கொஞ்சம் கம்மியாக ஸ்லீப் ஏற்றிப்போ. ஆனால் வந்து 2 வீல் டிரைவில் வந்து டயர் சீக்கிரம் அடி வாங்கிருப்பாரு. எப்படி ஸ்லீப் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியாது வீடியோவில். ஆனால் வந்து டயர் வந்து தேயறது கருவு வாசம் எனக்கு அப்படியே மூக்குக்கு ஏறுது. ஏன்னா மேல் மண் அந்தளவுக்கு காஞ்சி வச்சு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் வீடியோவில் எப்படி ஸ்லீப் ஏஜ் ஆகிட்டு ஓடுதுன்னு. அதனால் குப்புன்னு அப்படியே அந்த வாசம் வருது. டயர் அப்படியே மெல்றது. சந்தோஷையும் கோகுலையும் அங்கே வந்து ரொட்டேட்டர் ஓட்டுறதுக்கு விட்டுட்டு வந்தேன். என்ன பண்ணுவானுங்களோ, எதுவும் பைப்புக்கு உடைக்காத ஓட்டுவானுங்களோ, எதாச்சும் பைப்புக்கு உடச்சி போடுவாங்களோ தெரில நண்பா. நானும் இந்த வண்டிக்கிட்ட வந்துட்டேன். சரி அதையோ ஒன்று பண்ணி ஓட்டிட்டு வரட்டும். இது வேற முடியல சாமி அப்படிங்கிறான். இந்த வருஷம் தான் ப்ரோ 585 வந்துருச்சு. போன வருஷம்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் 585 தான் ஓட்டினேன். அது நானே தான் 5 கலப்பு காடெல்லாம் நானே தான் ஓட்டினேன். ஓட்டலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 4 வீல் டிரைவில் கொஞ்சம் நோவாத ஓட்டலாம். இது கொஞ்சம் தூக்கி போடும். இப்படி தான் வித்தியாசம்னு வச்சுக்காங்களா. அதே தூக்குது, 4 வீல் டிரைவே தூக்குது. இது அதை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் எங்கத்த மூளை. இந்த அளவுக்கு பைசன் போய் டெப்த் எடுக்குது போதாதான் நண்பா. வருஷம் நான் இதில் தான் ஓட்டிருக்கிறேன். இந்த வருஷம் தான் 4 வீல் டிரைவில் அதிகமாக நிலங்கட்டை ஓட்டினது. எந்த வருஷமுமே நான் வந்து இதில் தான் அதிகமாக ஓட்டிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இத்தனை வருஷம் 5 கலப்பு கிட்டத்தட்ட 10-11 வருஷமாக அந்த ஃபீல்டில் ஓட்டுறேன். மேக்ஸிமம் இதில் தான். இந்த வருஷம் தான் 4 வீல் டிரைவ். கொஞ்சம் உடம்பு அலைச்சல் இல்லாத இருக்குது நண்பா. மித்தபடிலாம் ஒன்றும் இல்லை. இது அதுவும் ஒரே மாதிரி தான். இந்த பக்கம் லைட்டாக காடு ஏறும், அந்த பக்கம் போக காஞ்சி போச்சு. என்ன 4 வீல் டிரைவாக இருந்தால் இப்படி டயர் இவ்வளோ சுத்தம் எடுக்காதுன்னு வச்சுக்காங்களே, அப்படியே இழுத்துக்கிட்டு போகுது.
டூ வீல் டிரைவில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் அதுக்கு தான் சொன்னேன், பொழுது இறங்கி போச்சுடா, ஃபோர் வீல் டிரைவ் எடுத்துகிட்டு போகலான்டா குண்டு அப்படின்னு. சரி ஓகே ஆசைப்பட்டான். நான் இதுக்கு தான் படித்து சொன்னேன், வெய்ய இறங்கிக்கோண்டா குண்டு, ஃபோர் வீல் டிரைவ் எடுத்துகிட்டு போகலான்டான்னு. என் பேச்சை கேட்டையா? இப்போ வர அந்த 2 வயலும் நம்மளுக்கு தான் ஓட்ட சொல்கிறாங்க. புது பார்ட்டி ஓட்டிக்கலாமா? போகல வேற ஓட்டணுமா? ஓட்டுட்டுங்கிறியா? ஒரு சுற்று ஓட்ட மாட்டோம். உள்ளடக்கமா எப்படி யாராவது கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துடும். முதத்தாலே அவன் ஒட்டை பிடிச்சி ஓட்டில, அதனால் உள்ளடக்கமா எப்படி டிஃபரன்ஸ் லாக் பண்ண இல்லை 2 பேரும் ஜோடியாக போவோங்க. அடுத்த தண்ணி வண்டி வச்சு அப்படியே போட்டு தாவடி என்ன வண்டி உட்காந்து 6 உட்காந்து எங்க எப்படி என்ன இருக்கும் வண்டி உட்காந்தாலுமே 6 உட்காரு. ஹலோ அவ்வளோதான். வண்டி வந்து அங்கே கீழே நெருக்கி ஓரமாக நெருக்கி இங்கே கொண்டாந்து நிறுத்து, பின்னாடி வந்து அங்கே நிறுத்து. கீழே இந்த ஓட்டியில் அதுக்கு கீழே இடறது பாரு, அங்கே நிறுத்தா தடுத்து வர நிறுத்தாது. இது பில்லுக்காடு. 2வது சாலு குட்டாங்கட்டுங்கக்கா, 2வது சாலு குட்டாங்கட்டி தொலையும். 2வது சாலுக்கு குட்டாங்கட்டு இன்னொரு நாள் வரணுமா, என்ன பண்ணுறதுன்னு சொல்லலாம். வராங்க சரி. ஊருப்பட்ட பில்லு இது பார்த்தா யாராச்சும் நெல்லங்கட்டைன்னு சொல்லுவாங்களா? இது யாராச்சும் நெல்லங்கட்டைன்னு சொல்லுவாங்களா? மனசாட்சியில் சொல்லலாம். 2வது சால் அள்ளிட்டு வராருந்தா பிரச்சனை இல்லையே. ரெண்டு சால் ஆகுமா? ரெண்டு சால் ஓட்ட முடியுமா? ஓட்டிட்டீங்களாப்பா? குடிங்களா? வேறு டீ கொண்டாந்துக்கிறேன், உங்களுக்கு களைச்சி போயிருக்கீங்க பாவம். டீ போகிற பக்கம் காட்டுக்காரரை முட்டுக்கிட்ட டீ கேட்டு டீ வாங்கி குடிக்கிறது, இதே வேலை. 2 சால் ஓட்ட முடிய மாட்டேன் சுண்டு. ஓட்டி போட்டால் காஞ்சிதுன்னா அப்படியே கட்டி உடச்சிக்கலாம். என்ன பண்ணுறது? சரி ஓட்டு பார்ப்போம், என்ன நடந்தாலும் சரி ஓட்டு பார்ப்போம். வா 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 சுண்டு காட்டு ஏதோ திறக்கிறான் தான் கிட்ட போய் என்ன ஏன்னா கம்முன்னு வண்டி ஓட்டுறவன 2 பேர் போகிறாங்க, 7 பேர் போகிறாங்கன்ட்டு. அது ஒன்று சுண்ட உன்னை நினப்பு பண்ணுறாங்க, உன்னை நினப்பு பண்ணி விடுறதுக்கு பார்க்குறானுங்க. அப்புறம் மோனி ஃபீல் ஆயிருண்டா. நீ வரலனா நீ செத்துருப்பானுங்க.
பில்லு எல்லாம் ஓட்டலாமா? ஓட்டுங்கடா. என்ன போயிட்டு ஏய் குட்டாங்கட்டுதுடா டேய். பண்ணுவாரு. என்ன பண்ணுவான்? குட்டாங்கட்டான் எடுத்து விட்டு ஓட்டினா தான் பரவாயில்ல. எடுக்கும் பாரு எவ்வளோ ஈரம்னு. இதை அப்படியே இப்படி விட்டு இதில் ஓட்டி அதில் ஓட்டிட்டு போ. இதில் அப்படியே விட்டு ஓட்டிட்டு அந்த வயலுக்கு போ. வரப்போ உடச்சிப்படாத. மண் ஓரளவு ஓட்டி விட்டா மண் போடிச்சிங்கம்னா இதெல்லாம் மண் போடிங்க. இந்த வேறு மணல் மாதிரி கிடக்குதுண்ணா. இதெல்லாம் 2 நாள் விட்டா மண் ஆற்று போயிடும். அது ஓரம் வரப்போகிற அப்படி தானே இருக்கும். இந்த ஓரம் தானே இங்கெல்லாம் மண் பாரு இந்த அளவுக்கு நல்லா இருக்கு. இது அப்படி தானே இருக்கும். டேய் கொஞ்சம் உள்ள அடக்கமா போ. வேறு அந்த ஓரத்தில் அதில் தான் அப்படி இருக்குது. இந்தாலாம் மண் பல இருக்குது பாரு. ஆனால் இதெல்லாம் 2 நாள் ஏறும் உணர்ந்துச்சுன்னா பளிச்சுன்னு வந்துடும்னா காடு. இதெல்லாம் அருமையான பதம் பண்ணலாம் வயலை. அந்த வயலை விட்டு பார்த்துட்டு அதுக்கு போயிரு. கரெக்டு நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான். நம்ம இப்படி போனா அண்ணா இதெல்லாம் களி ஆகாதுங்கண்ணா. ஓட்டுனா மண் பல ஓடியாந்துருவாங்க பாரு. செராய் வந்தால் தான் பிரச்சனை. இப்படிலாம் வந்துச்சுன்னா இதெல்லாம் உடந்து போயிடும். ஒரு கல்லுக்கு போய் எடுத்து அதுக்கு 2 பேராடா அந்த கொஞ்சம் கல்லை தூக்கிறதுக்கு. ஓட்டை மின்னி எடுத்துட்டேன். காட்டுறாரு. ஓ அதுக்கா இந்த 2 வீலர் ரயில் இதான் ப்ரோ நல்லா பாருங்க எப்படி பிடிப்பா லைட்டாக அந்த புல்லில் மாட்டது. இதில் பாட்டா எப்படி குட்டா அள்ளும் பாரு பார்த்தியா. இதுக்கு தான் நான் ஓட்ட வேணாம். சுண்டே ரிவேர்ஸ் போட்டாடு இறங்காது போய் ரிவேர்ஸ் வா. இன்னும் போய் வா அறிவுடா. ஓகே போயிருச்சா. ஓகே நண்பா அவ்வளோதான். இதெல்லாம் ஒவ்வொரு சால் கிழிச்சு விட்டு கிளம்ப வேண்டியதான் நண்பா. ஓகே நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். பை டேக்கர் மிஷுவல். ஏய் ரிவர்ஸ் போட்டுடு வார வரையும். ஒரு டிரைவர்னால் அந்த ஸ்லீப்பேஜ் பிரச்சனை வராது. அந்த பில்லு காட்டெல்லாம் 4 வீலில் இருக்கிறதுனால இப்படி வலிக்கிட்டு போவாது. இந்த துண்டு எங்கே கேட்டான், நான் அப்பயே அது பில்லு காடுறா அப்படின்னு கேட்க மாட்டேனாரு. சரி ஓகே இதோட வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். பேக்
படு தூங்கு. எப்படி தூங்குற? ஏன்னா இப்படி பணத்தை கொடுத்து இப்படி வந்து படுத்துக்கிட்டு இருந்தா சொன்னேன் அப்படி சொன்னேன். என்னண்ணே? அதான் எங்கள் மகன் சொல்ல மாட்டா அடிக்கிறான். இப்பெல்லாம் இவனுக்கு கொடுக்குற காசு தக்கம். இவனுக்கு கொடுக்குற காசு கிணத்துல போடுற மாதிரி தான். சும்மாவே உட்காந்துட்டு வாங்கிட்டு போகிறான். ஆமாம். என்னடா சந்தோஷம் இப்படி ஒரு வாரத்தை சொல்லிட்டாங்க. கிணத்துல போடுறது தான் அவனுக்கு கொடுக்குற காசு. ஒரு சால் ஓட்டி ரொட்டோட்டில் உடச்சி அப்புறம் ஒரு சால் ஓட்டி அதான் ஒரு சால் ஓட்டி போட்டுறோங்க. காடு 2 நாளைக்கு கிடக்கட்டும். அதுவும் ஒரு சால் தான். எது சரி ஓகே நண்பா. பாய் பாய். இந்த இவர் தான் காட்டுக்காரரு. வேணாம் நம்மளாம் காடுக்காரன். ஐயோ சாமி. என்ன டீசல் எவ்வளோ நேரம் ஓடும்? சரி வண்டியில் வேறு டீசல் ஒரு 2 மணி நேரம் தான் வரும். அதனால் நாங்கள் பெரிய வண்டி வீட்டில் எடுத்துட்டோம். டீசல் கொண்டு வரணும்டா. ஓகே நண்பா. வேறு வீடியோவில் கண்டிப்பாக பாய்.